வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பட்டு பெஞ்சல் புயல் என பெயரிடப்பட்டு இந்த புயலானது இன்று காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே பிற்பகல் புயலாக கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், அக்கரை மற்றும் மாமல்லபுரம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் பழைய மாமல்லபுரம் சாலை, கண்ணகி நகர், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் இரவு முதல் அவ்வப்போது மழை விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில் இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து குளிர்காற்று வீசி வருகிறது. தற்போது வரை பலமான மழை பெய்யாத நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் காட்சியிருக்கின்றன. மழையானது தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில், அதாவது பழைய மாமல்லபுரம் சாலை பகுதிகளில் கட்டாயமாக தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் நேரம் செல்ல செல்ல காற்று வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இருக்கின்ற மீனவ கிராமங்களில் கடந்த 5 நாட்களாக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. அதாவது கடலில் சீற்றம் அதிகமாக இருப்பதாலும் அலையின் வேகம் சுமார் 5 மீட்டர் அளவில் உயர எழும்பி அடிப்பதாலும் அப்பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அவர்களது மீன்பிடி உபகரணமான வலை, படகு, மோட்டார் என்ஜின் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்பாக கரைப்பகுதியிலே வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உடனடியாக அப்பகுதியில் மழைநீர் தேங்கியிருந்தால் மாநகராட்சி மூலமாக அந்த மோட்டார் வைத்து அந்த மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றனர்.